இது மோதும் வேட்பாளர்கள். இன்றைய மோதும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்தரம் நேரலையில் இணைந்திருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து திருமிகு வெற்றிச்செல்வி நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஆர் வி ரஞ்சித்குமாரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மூவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சோமசுந்தரம் சார், ஏற்கனவே களம் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு களம் தான், இருந்தாலும் இந்த முறை களம் பலமுனை போட்டி இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொகுதிக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கறீங்க. நீங்க போய் இப்போ மக்களை சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? இன்றைக்கு நாங்கள் வாக்குகளை செல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம், ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், கஞ்சா விற்பனை, இப்படி என்று இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. எடப்பாடியார் வந்தால் அதை சரி செய்ய சொல்லுங்க, அது போதும் சொல்லுங்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் எங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி என்பதை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இல்ல, திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா திமுகவிற்கான செல்வாக்கும் இல்ல அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி எப்படிங்கறதும் இருக்கும் இல்லையா? அதை அதிமுக எப்படி தகர்க்கும்? 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கான திட்டங்கள் ஏதும் இதுவரை வந்து சேரவில்லை. குறிப்பாக இன்றைக்கு காஞ்சிபுரம் நகராட்சி மாநகராட்சியிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு ஒரு பேருந்து நிலையம் மாநகராட்சிக்கு புறநகர் பகுதியை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியை வீணாக்கி இருக்கிறார்களே தவிர ஒரு பேருந்து நிலையம் கட்டப்படவில்லை. அதே போல ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட காஞ்சிபுரத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. ஆகவே இன்றைக்கு எந்த திட்டங்களும் நம்முடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெறவில்லை. குறிப்பாக விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்களிடத்திலே வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு புரட்சி தமிழ் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு அதை செய்து கொடுக்கிறோம் என்ற வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு பல்வேறு அறிவிப்புகளை புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்புகளை எல்லாம் மக்களிடத்திலே எடுத்து சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்ற வேட்பாளர்களோட கருத்தை கேட்கலாம். வெற்றிச்செல்வி, இப்போ அதிமுக திமுக அப்படின்னு தான் இதுவரையும் களம் மாறி மாறி இருந்திருக்கு. அதுல நாம் தமிழருக்கு இந்த முறை என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறீங்க? வளர்ச்சி பணிகளாக இந்த தொகுதியில என்ன செய்யப்படாமல் இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சிருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் சார்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா களம் வந்திருக்கு எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஆண்ட கட்சியும் சரி, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியும் சரி, மக்களுக்கு மிக பெரிய வருத்தம் இருக்கு. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல இந்த தேர்தலானது திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்குமான தேர்தலா தான் நாங்க பாக்குறோம். அதனால அண்ணன் பேசும்போது கூட இப்ப சொன்னாங்க, மக்கள் மாற்றத்தை விரும்பி காத்து கொண்டிருக்கிறார்கள்னு. நாங்க போறப்போ நாங்க தான் முதல்ல களத்துல இறங்கணும். 2 மாதமா நான் எல்லா கிராமங்களையும் சுத்தி வந்துட்டு இருக்கேன். கிராம மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. நாங்க கேட்கவே வருத்தமா இருக்கு. இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இன்னும் பட்டா கூட தராத ஊர்கள், பேருந்து வசதி கூட இல்லாத ஊர்கள், கழிவு நீர் கால்வாய் பிரச்சனை, அவ்வளவையும் குடிக்க தண்ணீர் கூட இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா இருக்கு. அதனால மக்களே எங்க முன்னாடி அதாவது நாங்க என்ன போய் பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க பேசுறாங்க எங்க கிட்ட. அம்மா நாங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டோமா, இனிமேலும் நாங்க ஏமாற தயாரா இல்ல அப்படின்னு
அதனால களம் எங்களுக்கு சாதகமா இருக்கிறது, செய்ய நிறைய திட்டங்கள் இருக்கு. அதனால வெற்றிக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா களமாடுவோம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரஞ்சித் குமார், புதுமுகமா இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. தாவேக எப்பவுமே உங்க தலைவர் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கடுமையான போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வரவேற்பையும் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக நான் காஞ்சிபுரம் சட்டமன்ற வேட்பாளராக புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அண்ணா அவர்கள் என்னை வேட்பாளராக நியமித்திருக்கிறார்கள். நான் ஒரு இளைஞன். நான் முதல் முறையாக களத்தில் இருக்கிறேன். எனக்கு இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்த மட்டும் சுகாதார முறையில நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கொண்டு வரணும், எல்லா வசதியும் கொண்ட ஒரு மருத்துவமனையை கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகும். அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு இடம் காரையில பார்த்தாங்க, அப்படியே அதை கிடப்புல போட்டாங்க. திமுக அரசு பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழக மக்கள் மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா 10,68,000 லட்சம் கோடி கடன். இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள மாநிலம் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. இப்படி வளர்ச்சி அதிகமா வருமானம் வரக்கூடிய மாநிலத்துல 10,68,000 லட்சம் கோடி கடன்னா நிர்வாகத்திறன் கிடையாது. ஏற்கனவே இந்த எடப்பாடி அண்ணன் கூட நம்ம எதுவும் குறை சொல்ல விரும்பல. அம்மா சொல்லிட்டு போனாங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பத்திலாம் நான் பேச வரல. யார் வந்தாலும் நல்லது தான் செய்யணும். அந்த மாதிரி மக்கள் தொகுதிக்கு இத நீங்க என்ன தேர்ந்தெடுத்தா நான் இதை செய்வேன் அப்படின்னு தொகுதிக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் கல்விக்கு மாணவர்கள் இந்த போதை பழக்க வழக்கங்கள் நிறைய நம்ம மாவட்டத்துக்குள்ள நெருங்கி இருக்கு. அதெல்லாம் சுத்தமா ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை நான் மேற்கொள்வேன். சுகாதாரமான முறையில மருத்துவமனை பல்நோக்கு திட்டம், அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்பட எல்லாமே இங்கேயே எடுக்கிற மாதிரி மருத்துவமனையா கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியை நான் எடுப்பேன். அதே மாதிரி நிறைய கிராமங்கள்ல குடிநீர் வசதியே இன்னும் இல்லை. சாலைகள்லாம் டெண்டர்ல கமிஷன் வாங்கிட்டு தரமற்ற சாப்பிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு தாங்கக்கூடிய ஒரு சாலை ஒரு 2 வருஷத்திலேயே அதுக்கு மேடு பள்ளமா உடஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி டெண்டர்ல கமிஷன் வாங்க என்னுடைய லட்சியம் எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க வேட்பாளர்கிட்டலாம், மக்கள் வரி பணத்துல 1 ரூபாய் கூட தொடமாட்டேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் எங்களை வேட்பாளராக நிற்க வச்சிருக்காரு எங்க புரட்சி தளபதி. எம்ஜிஆருக்கு அப்புறம் எப்படி 77 புரட்சி தலைவர் ஆட்சி அமைச்சாரோ அந்த ஆட்சி மீண்டும் 2026 எங்க புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அண்ணா வருவாங்க முதலமைச்சரா நாங்க நம்புறோம். இன்னும் மேலும் மேலும் மக்கள், நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே நம்புறாங்க. நீங்களே பார்க்கலாம், ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்த மாற்றம், 77 வந்த மாற்றம் 26 கண்டிப்பா வரும். அப்படி வரும் சூழ்நிலையில நான் காஞ்சிபுரம் மக்கள் 2,77,000 சுமார் 2,76,000 சுற்றம் ஓட்டுகள் இருக்கிறது, ஆண்கள் பெண்கள் உட்பட. எல்லா மக்களையும் எம்எல்ஏன்ற அந்த அந்தஸ்தை விட அந்த மக்களை காக்கின்ற ஒரு காப்பாளன், ஒரு காவலனா தான் நான் இருப்பேனே தவிர என் சுயநலத்துக்காக அந்த பதவியை நான் ஒரு நாளும் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நம்ம பேசலாம். திரு சோமசுந்தரம் சார், இப்போ களத்துல போட்டி அப்படிங்கறது திமுக அதிமுக அப்படிங்கறத தான் எடப்பாடி பழனிசாமியும் குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி தொகுதி வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு 4 முனை போட்டி இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ தாவேக இது திமுகவினுடைய வாக்குகளையோ அதிமுகவினுடைய வாக்குகளையோ பிரிக்காது அப்படின்னு கடந்து போயிட முடியுமா? கண்டிப்பாக இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. காலத்திலே 4 கட்சிகள் இருக்கிறது, போட்டி போடுகிறோம். உண்மையான போட்டி அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை.
எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு தாவேகா என்ற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு அதிலேயும் தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அதனால மக்கள் கண்டிப்பாக இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க. அப்போ தொகுதியில இன்னும் வளர்ச்சி அடையாத பணிகள் அப்படிங்கறத நிறைய சொல்றாங்க. குடிநீர் உட்பட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடிப்படையா இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு. அது ஏன் கடந்த காலங்கள்ல இருந்தே சரி செய்யப்படலைன்னு பார்க்கிறீங்க? அதாவது மக்கள் தொகை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. நான் 2011 இருந்து 2016 வரை 5 ஆண்டு காலம் இதே காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அப்பொழுதுதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. குறிப்பாக அரசு மருத்துவமனையில இருந்து அரசு மருத்துவமனை தரம் உயர்த்துவதில் இருந்து, அதே போல அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் எல்லாம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான குடிநீர் பிரச்சனையே போக்கியது அதிமுக அரசு தான். ஆனால் இன்றைக்கு சென்னைக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு நகரமாக காஞ்சிபுரம் மாறி இருப்பதால், மக்கள் தொகை அதிகமாகி இருப்பதனால் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு இடங்களிலே இருப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் 10 ஆண்டு காலமாக இங்க திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர்கள் செயல்படாத காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தெரியும். சரி ரஞ்சித்குமார், இப்போ களப்பணி ஆற்றுவது, மக்களோட சில பிரச்சனைகள்ல நிக்கிறது அப்படிங்கறதையுமே தொகுதி மக்கள் அடிப்படையில ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. அப்படி தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருந்திருக்கு? நீங்க எந்த அடிப்படையில போயிருந்திருக்கீங்க? ஏன் இந்த ஆட்சியாளர்களால் அதை செய்ய முடியலன்னு பார்க்கிறீங்க? அம்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம காஞ்சிபுரம் பகுதியில நெசவாளர்கள் அதிகம் நிறைந்த ஒரு தொகுதிமா. பிள்ளையார்பாளையத்துல கிட்டத்தட்ட ஒரு 28,000 மக்களுக்கு மேல இருக்காங்க. அவங்களுக்கு மீனவர்களுக்கு எப்படி ஒரு மானிய மழை காலங்கள்ல நெசவு தொழிலாம் செய்ய முடியாது. அந்த அந்த இழைகள்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கும். ஸோ அதனால மழை காலங்களில் எப்படி மீனவர்களுக்கெல்லாம் ஒரு மானியம் கொடுக்குறாங்களோ, அந்த மானியத்தை நாங்க நெசவாளருக்கு பெற்று தரணுன்றத வாக்குறுதியா கொடுத்துருக்குறோம். 2வது பாலாற்று குடிநீர். அந்த பிள்ளையார்பாளையம் பகுதி உள்ளிட்ட நிறைய இடத்துல பாலாறு பக்கத்திலேயே வச்சிருக்கோம். நாங்க காஞ்சிபுரம் பக்கத்திலேயே எங்களுக்கு பாலாறு ஓடுது. எங்களுக்கு தடுப்பணை போட்டு நீர்த்தேக்கம் செய்து காஞ்சிபுரம் மாநகருக்குள் பல பகுதி பிள்ளையார்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிக்கு பாலாற்று குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன்றத ஒரு லட்சியமா வச்சிருக்கோம்மா. வேற நீங்க நினைக்கிறதுனா அடிப்படை வசதிகள்லாம் இந்த பென்ஷன் திட்டம், அந்த திட்டம் நிறைய அலைய வைக்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ் போறாங்க, மனுக்கள்லாம் ஒரு 15 நாள்ல தீர்க்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த பரப்புரையில சொல்லக்கூடிய வாக்குறுதிகள்கிட்ட மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கா? நிறைய வரவேற்பா பயங்கரமா இருக்குமா. இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லி நாங்க சத்திய வாக்குறுதியை கொடுத்துதான் நாங்க வாக்கு கேட்கிறோம். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். பாத்தீங்கன்னா நீங்க திராவிட கட்சி எடுத்துக்கோங்க, 20க்கும் மேற்பட்ட கூட்டணி இருக்காங்க அவங்க கிட்ட. அதிமுக எடுத்துங்க, அவங்களும் பல கூட்டணியோட தான் இருக்காங்க. ஆனா 50 ஆண்டு காலம் கடந்த அரசியல் வரலாறு அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கடந்துட்டு தொகுதி மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களை நீங்க வலியுறுத்தணும் இல்லையா? நிச்சயமா. அதாவது இளைஞர்கள் மத்தியில பயங்கர எழுச்சி இருக்கு. ஒவ்வொரு இளைஞரும் நம்ம முக்கியம் பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்குமா. இன்னைக்கு நாங்க பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கிட்டோம். பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா வெற்றி பெற்றால் உண்மையாக உழைப்போம் இந்த தொகுதிக்குன்றதுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம பொய் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. நான் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். எங்க தளபதி அந்த மாதிரிதான் எங்களுக்கு எங்களை ஒரு வெற்றி வேட்பாளராக அமைச்சிருக்காங்க. நிச்சயமாக வெற்றி பெற்றவுடன் இந்த தொகுதி மக்களுக்கு, அதாவது சாதாரண ஒரு வார்டு உறுப்பினர் போல, சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் போல, தலைவர் போல
ஒரு எம்எல்ஏன்ற ஒரு இதெல்லாம் பார்க்க வேணாம். வேட்பாளர் கிட்ட நாங்க சொல்றதெல்லாம், நீங்க போன் அடிங்க, 24 மணி நேரத்துல அந்த பிரச்சனையை நாங்க சால்வ் பண்ணி தரோம். நீங்க மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அங்கங்க பாதாள சாக்கடை தண்ணி எல்லாம் வந்து மேனுவல்ல போகாம வெளியே பொங்கி ரோட்ல 3 நாள் 4 நாள் தண்ணி போயிட்டு, லாரி பஸ் எல்லாம் போயிட்டு சைட்ல இருக்கிற ஆளுங்க மேலாம் அடிச்சு, ஒரு 4 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எதனா பேப்பர்ல போட்டோல வந்த பிறகுதான் போய் அதை போய் சரி பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்டாயமா ஆக்கி வாட்டர் டேங்க் கழுவுறதே கிடையாதுங்க. குடிநீருக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை வாட்டர் டேங்க் கழுவி குளோரின் போட்ட சுத்தமான குடிநீர் தான் கொடுக்கணும் மக்களுக்குன்ற சட்டம் குடிநீர் சட்டத்திலே இருக்கு. ஆனா யாரும் அதை ஃபாலோ பண்றதே கிடையாது நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில். காஞ்சிபுரம் மாவட்டத்தில்னு தான் நான் சொல்ல முடியுமே தவிர மற்றத்துல நான் சொல்ல முடியாது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு நம்ம காஞ்சிபுரம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராம பகுதியிலும் 15 நாளைக்கு ஒரு தடவை சுத்தமான அந்த வாட்டர் டேங்கை கழுவி பராமரிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு குளோரின் போட்டு ஒரு சுகாதாரமான முறையில தான் நாங்க குடிநீரை சப்ளை பண்றதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம். சுகாதாரத்தை தான் மெயினா பண்ணுவோம். 2வது சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம், கல்விக்கு முக்கியத்துவம். இது 2. அதே மாதிரி வந்து தொழில், அதாவது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து சிப்காட், வரகடம் சிப்காட் இருக்குமா, இதுல பாத்தீங்கன்னா 75% வந்து வெளி மாநிலத்துல தான் வந்து வேலை செய்யறாங்க. ஸோ காஞ்சிபுரம் இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலையே இல்லை. ஸோ அந்த மாற்றத்துக்கெல்லாம் நாங்கள் முயற்சி கண்டிப்பாக எடுத்து 75% பேரை நம்ம மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஆளுங்களை போடணும், பிறகுதான் மற்ற ஆளுங்களை போடணுன்ற அந்த 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 மாற்றத்தையே நாங்கள் திருப்பி மாற்றக்கூடிய முயற்சியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் எல்லாம் வந்து நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருந்துட்டாங்க, காலத்தை கடந்து வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற டிஜிட்டல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போனோம். இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பாருங்க, ஒரு ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டு இந்த வாயில வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கஞ்சா, அதெல்லாம் வந்துட்டு நிறைய கஞ்சா அடிச்சுட்டு போய் ஆளை வெட்டுறான். நிறைய கிரிமினல் கேஸ்லாம் வருது. ஒரு கொலை பண்ணணும்னா அவன் பாட்டுன்னு அவனை அறியாம அந்த போதை பழக்கத்துல இருக்கிறவன அவனுக்கு என்ன சொன்னாலும் தெரியாது. ஒன்னு நினைச்சிட்டான்னு வச்சுட்டாங்களாம், அந்த போதையை போட்டுக்கிட்டு ஒருத்தனை வெட்டணும்னு நினைச்சிட்டா அவனுக்கு அதே தான் மனசுல இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்காரு. எப்படிங்க இப்படி இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு கேட்டா, அந்த கஞ்சாவை எடுத்து வச்சுட்டான்னா அவன் சிரிக்கணும்னு நினைச்சா சிரிச்சுக்கினே இருப்பான், ஒருத்தனை அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கிறதுக்கு போயிடுவானா, ஒருத்தனை வெட்டணும்னு நினைச்சா வெட்டுறதுக்கு போயிடுவானா. இப்ப ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. சத்தியமா இருக்குது, இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். சரி, அது தாவேகா வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உறுதி கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா, உறுதியா. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். வெற்றிச்செல்வி, நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, ஆனா இப்போ உள்ளூர் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, தூய்மையான காஞ்சிபுரம் அப்படிங்கிற அடிப்படையிலுமே தங்களுடைய பரப்புரையும் தாங்க செய்யக்கூடிய அந்த மாற்றமும் இருக்கு அப்படிங்கறத தாவேகா சொல்றாங்க. இப்போ நாம் தமிழர் அதை எப்படி பார்க்கிறது? நாம் தமிழர் கட்சி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்ப்பா. ஏன்னா எங்களுக்கு வந்து தேர்தல் அறிக்கைன்னு ஒன்றும் கிடையாது. அது வந்து இந்த 2 ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் தான் தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு தருவாங்க. 5 வருடத்துக்கு வந்து நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அதை நீங்க புதுசா யோசிச்சு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அதையே காப்பி எடுத்து தரலாம். நாங்க அந்த மாதிரி தரல. நாங்க வந்து ஆட்சி வரையறைன்னு அண்ணன் உங்களுக்கு தெரியும், ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாலேயே மக்கள் மத்தியில அதை சமர்ப்பிச்சாங்க. அதுல எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்கோம். அது என்ன ஆட்சின்னா தற்சார்பு பொருளாதாரம், விவசாயம் சார்ந்த ஆட்சியா தான் அது இருக்கும். நாங்க வந்தா விவசாயம் அரசு வேலை உத்தியோகமா மாற்றப்படும். விவசாயம் மட்டும் இல்ல, நெசவு, கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, பனை பொருட்கள் இறக்குறது செய்யறது, இந்த மாதிரி இதெல்லாம் விவசாயம் சார்ந்த தொழில்களோ அது அனைத்துமே அந்த தமிழ் மக்களினுடைய பூர்வ குடிகளினுடைய தொழில்கள் என்னவோ எல்லாமே அரசு வேலையாக்கப்படும்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் 3 விஷயங்கள் அண்ணன் சொன்னாங்க. நாங்க அவங்கள மாதிரி 8000 ரூபாய் கூப்பன் தர்றோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. நாங்க என்ன சொல்றோம்னா, வந்தோன்னா இலவசமே கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய கோட்பாடு. ஏன்னா மீனை கையில கொடுக்கறது பதிலா மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்றதுதான் எங்களோடது. அதுக்காக என்ன பண்றோம் நாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயங்கள் வந்து அரசு வந்து பொறுப்பேற்குது. இலவசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 குடிக்க சுத்தமான குடிநீர். இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா, நான் பரப்புரை போகும்போது மக்கள் எல்லாம் கண்ணீர் விடுறாங்க. எல்லார் வீட்லயும் பைப்பு போட்டாங்க. பைப்பு போட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பைப்ல வந்து குடிநீருக்கான மீட்டர் போடுறாங்க. அது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அமுல் ஆயிடுச்சு, இப்ப இங்க காஞ்சிபுரத்துல வருது.
ஒரு நாட்டு மக்களுக்கு குடிக்க குடிநீருக்கு கூட நீங்க காசு போடுறீங்க. சரி, மனுஷன் குடிச்சிடுறான், எங்க அண்ணன் சீமான் கேக்குறாங்க, அப்ப நாயும் பூனை எங்கடா போய் தண்ணி குடிக்கணும்? அதனால நாங்க வந்தா குடிக்கும் சுத்தமான குடிநீர் இலவசமா இருக்கும். அதற்கு அடுத்ததா கல்வி. அந்த பிள்ளை எல்கேஜி யூகேஜில இருந்து நாங்க அதற்கான மொட்டு மலர் அப்படின்னு அண்ணன் அதெல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த வயதுல ஆரம்பிச்சு பிஹெச்டி பட்டம் வாங்குற வரைக்கும் உயர்ந்த கல்வி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எது அரசு இலவசமா தரணுமோ அதை இலவசமா கொடுக்கறது இல்ல, கல்வியை கொண்டு போய் தனியார் கிட்ட கொடுத்துருக்கு. அப்போ தனியார் கிட்ட இருக்கிற அந்த உயர்தர கல்வி நாங்க எடுத்துக்கோம், அரசு எடுத்துக்கிட்டு என் மக்களுக்கு உயர்ந்த கல்வியை இலவசமா கொடுப்போம். அதே போல உயர்ந்த மருத்துவம். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மட்டும் உடல்நிலை சரியில்லைன்னா எல்லாம் பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைகள்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப ஏழை மக்களுடைய உயிர்னா அவங்களுக்கு இந்த அரசு மருத்துவமனையில ஒரு வசதியும் இல்லாமல் அவங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எங்களுடைய அரசு மருத்துவமனையே உயர்தர உபகரணங்களால் ஒரு உச்ச மருத்துவமே எல்லா மக்களுக்கும், அது நீ மினிஸ்டரா இருந்தாலும் நீ அரசு மருத்துவமனை தான் போகணும், ஒரு ஏழை எளிய மக்கள்னாலும் அங்கதான் போகணும்ன்ற ஒரு சட்டம் வரும். அதனால இந்த 3 விஷயங்களை எங்க மக்களுக்கு நாங்கள் இலவசமா தர்றோம். அப்படி தரும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மக்களே அவங்களே நல்லா படிச்சு உழைச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் பின்ன எதுக்காக அவங்க இலவசமான அரிசி தர்றாங்களான்னு கியூல நிக்கிறது, இலவச வேட்டி தர்றானான்னு நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்காக தான் நாங்க என்ன சொல்றோம், நம்ம எல்லாருமே பெரும்பான்மையான குடும்பங்கள் நடுத்தர குடும்பங்கள். நம்ம நடுத்தர குடும்பங்கள் எங்க பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது அந்த பிள்ளைகளினுடைய கல்விதான். அந்த அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க அத்தனை சொத்துக்களும் எங்க போகுதுன்னா, இந்த பிள்ளைய ஒரு காலேஜ்ல சேர்க்கும் போது போயிருது. அதே போல அவங்க வீட்டு பெரியவர்கள் உடல்நிலை சரியில்லாத பொழுது அந்த சேர்த்து வச்ச சேமிப்பெல்லாம் கரையுது. அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, இது அத்தனையும் நான் என்னுடைய பொறுப்பா, அரசியலுடைய பொறுப்பா எடுத்துக்கும் தமிழக அரசு அப்படின்னு. இந்த மாதிரியான திட்டங்களாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுனாலும் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை கொடுப்பேன், அவங்க வாழ்க்கை தரமே உயர்ந்து போயிடும். இன்னைக்கு நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா, இருண்ட 2 திராவிட கட்சிகளுடைய அரசியல்வாதிகளும் தான் பொருளாதாரத்துல ரொம்ப ஓங்கி இருக்காங்க. மக்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே அளவுல இன்னும் ஏழை எளிய மக்களாவே இருக்காங்க. இந்த விஷயங்களை நாங்க வந்தா முற்றிலும் மாறி ஒரு தமிழக அரசு, தமிழ்நாடே இந்தியாவிற்கு ஒரு முற்போக்கான ஒரு மாநிலமா மாறி உயர்ந்து நிற்கும்ன்றத நீங்க கண்கூடா பார்க்கலாம். சரி, திரு சோமசுந்தரம் சார், எல்லா கட்சிக்கும் ஒரு வியூகம் இருக்கிறது, ஒரு மாற்று பார்வை இருக்கு. இந்த எல்லா போட்டிகளையும் தாண்டி அதிமுகவிற்கு மக்கள் ஏன் வெற்றி பெற செய்யணும், ஏன் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைவு பார்வை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கம், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இயக்கம், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இயக்கம். ஆகவே இன்றைக்கு மக்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக எனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே அமோக வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் திரு ரஞ்சித். நிறைவா மக்கள் ஏன் தாவேக்காவை தேர்வு செய்யணும் அப்படிங்கறத பத்தி நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வணக்கம்மா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 ஆண்டு காலத்துல அம்மா மறைவுக்கு பிறகு மக்கள் இந்த கடந்த 5 ஆண்டுல திராவிட கட்சிகள் பண்ற அந்த கிரிமினல் வழக்கெல்லாம் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம முக்கியமா நான் என்ன செய்ய போறேன்றத மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டு, ஏரிகள்லாம் கரைகளை பலப்படுத்தி, அந்த பாலாட்டு படுகை மண்ணெல்லாம் வாரிட்டு இப்படி நேரா இருக்கிற ஆறு இப்படி வளைஞ்சு போய் காவா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் தடுப்பு நம்ம கட்டி தடுப்பணை கட்டி நீர்த்தேக்கத்தை ஃப்ளோ பேக் வாட்டர் பண்ணி அந்த உயர் மட்டத்தை ஏற்றி எல்லா காவாயும், அதாவது ஏரிகளுக்கு செல்லுகின்ற பெரிய பெரிய கால்வாயெல்லாம் இருக்கு, அந்த கால்வாய்கள்லாம் சுத்தம் பண்ணி ஏரிகளுக்கு அனுப்பிவிட்டா விவசாயங்கள் நல்லா வரும். இந்த காஞ்சிபுரத்தில் விவசாயம் நெசவாளர் விவசாயம் முக்கியமா இருக்காங்கம்மா.
நெசவாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நான் துணையா இருப்பேன். மாணவர்களுக்கு படிப்புக்கு உறுதுணையா இருப்பேன். சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்றத சொல்லிட்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மூவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது மோதும் வேட்பாளர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.